ஓகே. இன்னைக்கான டெய்லி ப்ராப்ளம், டெய்லி சேலஞ்ச் என்னன்னா, ஓகே, ரிமூவ் ஆல் occurrences of a substring. ஸோ அதாவது given two strings yes and part, perform following operation on yes until all occurrences of substring part are removed. Find the leftmost occurrence of the substring part and remove it from yes. Return yes after removing all occurrences of part. A substring is contiguous sequence of characters in a string. ஓகே, அதாவது ம், இப்போ இதுவும் இது ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க, எஸ் பார்ட்டுன்ட்டு. ஸோ இப்போது பார்ட் வந்துட்டு எஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன இது இருக்கோ அதை ரிட்டர்ன் பண்ணணும் எஸ்ஸில். ஸோ எப்படின்னா, இப்போ ஏபிசி இருக்கு இல்லையா பார்ட்டில். ஸோ இங்கே வந்துட்டு லெஃப்ட்லேருந்து பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே லெஃப்ட் மோஸ்ட் அக்கரன்ஸ் லெஃப்ட்லேருந்து பார்த்துட்டு வந்தோம்னா ஏபிசி இங்கே ஒன்று இருக்கா, இதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போது டிஏ இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா கண்ட்ரோல் சி, ஓகே, இதில் ஏபிசியை ரிமூவ் பண்ணிட்டோம்னா இப்படி இருக்குமா. திரும்பி நம்ம லெஃப்ட்லேருந்து வருவோம். டிஏபிஏ, இங்கே ஒரு ஏபிசி இருக்கு இல்லையா, திரும்பி இதையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா டிஏபி ஏபிசி இப்படி. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இதுதான் அவுட்புட்டாக வரணும் டிஏபி. ஓகே, ஸோ அவுட்புட் வந்துட்டு டிஏபி. ஸோ இது வந்துட்டு ஆப்வியஸ்லி ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன், அதனால் ஸ்ட்ரிங் பில்டர் நம்ம யூஸ் பண்ணியே ஆகணும். ஸ்ட்ரிங் பஃபரும் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் நான் ஸ்ட்ரிங் பில்டர் வந்துட்டு நல்லா ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணனால ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் ஸ்ட்ரிங் பில்டர். இதுக்குள்ளே எஸ்ஸை பாஸ் பண்ணிட்டோம்னா இப்போ ஏற்கனவே ஸ்ட்ரிங் பில்டருக்குள்ளே அந்த ஸ்ட்ரிங்கு வந்த மாதிரி. இஃப் ஐம் நாட் ராங், அதுதான் கரெக்டாக அப்ரோச். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூஸாக பண்ணணும்னு சொல்லியிருப்போம் இல்லையா. அப்போ அதனால் ஒயில் லூப்புக்குள்ளே என்ன கண்டிஷன், while எஸ் வந்து எஸ் டாட் லென்த், அதாச்சும் இப்போ நம்ம எஸ்பின்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அப்போது எஸ்பி டாட், அதாச்சும் எஸ்பி வந்துட்டு பார்ட்டை விட பெருசாக இருக்கிற வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லலாமா. ஏன்னா இருங்க, எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஏபிசி ஓகே, அதாவது ஏபிசியை வந்துட்டு இதில் சர்ச் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஏன் நம்ம எப்பப்போலாம் நம்ம இதை திரும்பி வருவோம்னா, மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கோட லென்த்து வந்துட்டு செகண்ட் ஸ்ட்ரிங்கோட பெருசாக இருக்கிறப்போலாம் இது திரும்பி வருவோம்ல. ஸோ இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா கலெக்ஷன்ஸோட இது யூஸ் பண்ணலாம். எஸ்பி டாட் ஃபைண்டுன்னு நினைக்கிறேன். ஃபைண்ட் எஸ்டிஆர்என் ஜாவா. ஜாவா கலெக்ஷன்ஸ் ஃபைண்ட் ஸ்ட்ரிங் ஜாவாவில் இருக்கா, இது இதில் இருக்கா, கண்டெய்ன்ஸ், இதை யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. while sb dot contains sb dot to string dot contains அப்போ யூஸ் பண்ணலாம். ஏன்னா கண்டெய்ன்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இருங்க ChatGPT பண்ணிட்டு கேட்போம். Can we use contains in string builder? Yes, no. ஓகே, அப்போ என்ன பண்ணலான்னா எஸ்பி டாட் டு ஸ்ட்ரிங் டாட் கண்டெய்ன்ஸ் பார்ட். அப்போது
sb dot remove part. ஓகே இல்லை இது return sb dot to string. மீடியம் டிஃபிகல்ட்டுன்னு சொன்னாங்க, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு, தப்பாக இருக்கும் அப்படின்னா எஸ் நினச்சேன். sb dot cannot find simple sb இங்கே தானே இருக்குது. sb dot remove ஃபைன் பண்ண முடியலையா? சரி, டூ ஸ்ட்ரிங்க்கு வந்துட்டு மெத்தடா போட்டு பார்ப்போம். அடுத்தது ரிமூவையும் பார்க்கணும். ஓகே, இது கரெக்டுன்னா அடுத்து ரிமூவில் தான் அடிக்கும். எஸ், இப்போ அது கரெக்டு. இப்போது இதுலேயே பார்ப்போம். டெலீட்டா? ஓகே, ரிமூவ் வரக்கூடாது, டெலிட்னு எழுதணும்னு நினைக்கிறேன். str டாட் டெலிட். ஓகே கூல். அப்போது ரிமூவுக்கு பதிலாக டெலிட்டுன்னு எடுக்கணும். sb டாட் டெலிட் பார்ட். ஓகே, இப்போ ஒர்க் ஆகுதா? அப்போ என்ன தப்பு? sb டாட் டெலிட் தானே கரெக்டு தானே? இல்லையா? போ str dot to string str dot to delete. Remove the substring from index 2 to 8 str string builder தான். ஓகே, ஓகே இண்டெக்ஸ் கொடுக்கணுமா? இண்டெக்ஸுக்கு நான் எங்கே போவேன்? திரும்பி இண்டெக்ஸ் ஆஃப்னு இருக்குன்னு நினைக்கிறேன். இண்டெக்ஸ் ஆஃப் இன் ஜாவா. இண்டெக்ஸ் ஆஃப் ஓகே, ஸ்ட்ரிங்கே கொடுக்கலாம். ஓகே, sb dot index of part sb dot delete of index dot part of இது என்ன ரிட்டர்ன் பண்ண? இப்போ index of e1 to 5 என்னது இது? let's go here. இப்போ control x string a equal to எப்படி வைக்கிறப்போ a dot index of LLOட இண்டெக்ஸ் எடுப்போம், என்ன வருதுன்னு பார்ப்போம். எக்ஸ்பெக்டட். ஓகே, 2012 2ல் ஸ்டார்ட் ஆகுது. இதில் இருந்து அப்போது 2 ப்ளஸ் அப்போது 2 ப்ளஸ் எவ்வளோ ரிமூவ் பண்ணணும்? 2 ப்ளஸ் பார்ட்டோட லென்த்து. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு டென்ஸ் பார்ட்டாக இருக்கிறப்போ sb dot index of part int start index equal to sb dot index of part. அப்போ இது வந்துட்டு இது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுத்துரும். இதிலிருந்து அது வரைக்கும் நான் டெலீட் பண்ணணும் இல்லையா? அப்போ இங்கே எங்கேயும் டெலீட் மெத்தட் பார்ட் வச்சுருந்தேன்ல. ஸ்டார்ட் டு அப்போ ஓகே, அப்போது நான் வந்துட்டு sb டாட் delete of start index கமா ஸ்டார்ட் இண்டெக்ஸ்லேருந்து control C start index plus part dot length. ஏன்னா ஸோ இப்போது இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா
எல்எல்ஓ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ எல்லோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்துட்டு 0 1 2 இல்லையா. ஸோ இப்போ நான் எல்எல்ஓ கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும்னா டூலிருந்து எவ்வளோ தூரம் போகணும். இந்த எல்எல்ஓட லென்த் என்னன்னா 3யா. ஸோ 2 + 3 5 வரைக்கும். ஸோ இப்போ 5 வரைக்கும் நம்ம எடுத்துனோம்னா அந்த எல்எல்ஓ போயிடும் கம்ப்ளீட்டாக. ஸோ அதே அப்ரோச் தான். ஓகே. ஸோ இப்போ எஸ்பி டாட் டெலிட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கம்மா இதை டெலிட் பண்ணிட்டே இருந்துட்டு இது வரைக்கும் பெருசாக போயிட்டே இருந்துச்சுன்னா, ஆனால் எனக்கு இன்ஃபினிட் லூப் வருமோன்னு தான் பயமாக இருக்குது. லெட்ஸ் சி பார்ப்போம். எஸ்பி டாட் டு ஸ்ட்ரிங் திரும்பி மெத்தடா. ஓகே. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இஃப் எஸ்பி டாட் இது அப்படியே தூக்கி போட்டு இது முடிச்சதுக்கப்புறம் இல்லைன்னா வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். Control C. Okay, if SB dot contains part not contains part na break வந்துட்டு ifல இருந்து வெளியே வருமா இல்லை while இருந்து வெளியே வருமா? சரி பார்ப்போம். சப்மிட். ஆட சூப்பர். பீட் 60%. ஓகே ஓகே. ஸோ திரும்பவும் நான் இது ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்னன்னா நம்ம கொஸ்டின் என்ன சிம்பிள். ஸோ 2 ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது ஸ்ட்ரிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் இல்லாத மாதிரி ரிமூவ் பண்ணிட்டே வந்துருக்கணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டே போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே இந்த எக்ஸாம்பிள் முடிச்சிட்டோமா. இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ XY. ஸோ இங்கே எடுத்துட்டாங்கன்னா இதில் A இருக்குது, X இருக்குது, AX இருக்குது, XX இருக்குது, XY. இங்கே XY வந்தோடனே நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ இது வந்துட்டு கண்டினியூஸ் ப்ராசஸ். ரிமூவ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் அந்த XY எப்படியுமே ஃபார்ம் ஆகக்கூடாது ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே. ஸோ அதனால தான் நம்ம இங்கே while loop போட்டிருப்போம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நாம் ஏன் இங்கே ஸ்ட்ரிங் பில்டர் போட்டிருக்கோம்னா, ஸ்ட்ரிங் வந்துட்டு இம்யூட்டபிள் ஜாவாவில். ஸோ ஸ்ட்ரிங் வந்துட்டு இம்யூட்டபிள்னா அதை வச்சு நம்மளால் ஸ்ட்ரிங்கை மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரிங்கை மாடிஃபை பண்ண முடியாதுங்கிறதுனால அது இம்யூட்டபிள்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரிங்கை மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஸ்ட்ரிங் பில்டர் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். இது போல் ஸ்ட்ரிங் பில்டர் மாதிரி ஸ்ட்ரிங் பஃபர்னு சொல்லிட்டு இன்னொரு இதுவும் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் பில்டர், ஸ்ட்ரிங் பஃபர், இது ரெண்டுக்கும் நடுவில் மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு த்ரெட் சேஃப்டி. ஸோ இப்போதைக்கு இது இவ்வளோ டீப்பாக தெரிய வேண்டியதில்லை. ஸோ ஸ்ட்ரிங் பில்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேணா ஸ்ட்ரிங் பஃபருமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஸ்ட்ரிங் பில்டர் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் வைல் இந்த கண்டிஷன் என்னென்னா, இந்த XY வந்துட்டு இந்த செகண்ட் ஸ்ட்ரிங் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற வரைக்கும் நான் இதை கண்டினியூ பண்ணு அப்படின்னு நான் சொல்லிகிட்டே வந்திருக்கேன். ஸோ அப்படி அப்படி இருக்கிற பட்சத்தில் உள்ள வந்துட்டு நான் அதனோட இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்போ XYனா இந்த XYயோட இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த ஹெல்லோ போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். கரெக்டா? ஸோ இந்த XY வந்துட்டு இதனோட இண்டெக்ஸ் வந்துட்டு இதில் சர்ச் ஆகும். ஸோ இப்போது இதனோட இண்டெக்ஸ் எக்ஸோட இண்டெக்ஸ் கொடுத்துரும் சர்ச் பண்ணிட்டு. ஸோ நம்ம இங்கே எப்படி டெலிட் பண்ணுறோம், ஏன் அடுத்த லைன் வந்துட்டு நமக்கு இந்த ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கிடச்சிரும் இல்லையா, இந்த எக்ஸோட இண்டெக்ஸ் கிடச்சிரும். பட் ஆனால் நம்ம ஒய்யும் சேர்த்து தானே டெலிட் பண்ணணும். ஸோ அப்போது இதனோட லென்த் என்ன, 2 கேரக்டர்ஸ். ஸோ இந்த 2 கேரக்டர்ஸ் சேர்த்து டெலிட் பண்ணணும். அதுக்கு தான் இங்கே பார்ட் டாட் லென்த்தும் சேர்த்து போட்டிருக்கோம். ஏதோ பண்ணிட்டேன். ஓகே ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு இஃப் டெலிட் பண்ணதுக்கப்புறம் அது இல்லைன்னா பிரேக் ஆகி வெளியே வந்துடு அப்படின்னு நான் சொல்லி போட்டிருக்கேன். பட் ஆனால் டெலிட் ஆகிட்டு அது இல்லைன்னா அது அப்படியே வெளியே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இந்த வைல் லூப் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சாரி, இந்த இஃப் கண்டிஷன் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ், இஃப் தேவையே இல்லை. ஏன்னா நம்ம வைல் தானே போட்டிருக்கோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் உள்ளே வரும். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அவ்வளோதான், வெளியே வந்துடும், உள்ளே போகாது. எஸ், ஓகே, அவ்வளோதான். இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான். ஆவரேஜ்லாம் இல்லை, மீடியம்லாம் இல்லை.
இல்லை நம்ம கொஞ்சம் இதாகிட்டோமா? தெரில என்னன்ட்டு. பரவாயில்ல.